எபிசோட் 44ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி வந்து திரும்பவும் வந்து ரெசார்ட்டுக்கு போயிட்டு ஜாயின் பண்ண போறாரு. ஸோ காலையில எந்திரிச்சு ரொம்ப நாள் கழிச்சு அந்த பேட்ஜ் எல்லாம் மாட்டிட்டு அண்ட் நீங்க ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன சார்ஜ் பண்ணி அந்த டெய்லி கேலண்டர்ல வந்து சொருகி வச்சிருப்பாரு தெரியுமா? அது வந்து நல்லா இருந்ததுங்க. டிஃப்ரெண்டா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் நம்ம வேணி வந்து ஐஷு கிட்ட போயிட்டு இந்த மாரி வெற்றி வந்து திரும்ப ரெசார்ட்டுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மேட்டர சொல்றாங்க. அண்ட் ஐஷு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அப்படியே ரொம்ப ஓவர் திங்கிங்குள்ள போயிடுறாங்க. அவங்களுக்கு அது உள்ளுக்குள்ள அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கு. விக்கியுமே அத சைட்ல கேட்குறாரு. அவருக்குள்ள அந்த ஒரு கோவம் கலந்த கன்ஃபியூஷன் அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் தான் அவரு வச்சிருக்கிறாரு. நம்ம வெற்றி நேரா போயிட்டு ஃபர்ஸ்ட் ரகுவ தாங்க பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த மாரி ரொம்ப நன்றி. நீங்க வந்து எதனால என்ன இவ்ளோ நம்புறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இத நான் சத்தியமா மறக்க மாட்டேன். ஸோ நம்ம ரகு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர நம்புறதே வந்து கஷ்டம். அதுவும் அந்த நம்பிக்கைய அவங்க உடைச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த நம்பிக்கைய திரும்ப வர வைக்கிறது அத விட பெரிய கஷ்டம். நேர்மையா இருக்கணும். இங்க எத்தன பேர்ட்ட நான் சண்டை போட்டேன் தெரியுமா? இந்த மாரி உன்ன வந்து வேலைய விட்டு தூக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஸோ பார்த்து இதுக்கப்புறம் கரெக்ட்டா இருந்துக்கோ அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு அண்ட் வெற்றியோட மீட்டிங். அதாவது அங்க வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வராரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அவர வெல்கம் பண்றதுக்காக இந்த சைடு ரூம் சர்வீஸ் டீமும், அந்த சைடு வந்து ஷெஃப்ஸ் எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. ஸோ அப்ப நம்ம ஐஷு வந்து அப்படியே வெற்றிய அவாய்ட் பண்ற மாரியே வந்து ஐ கான்டாக்ட் வைக்காம ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. வெற்றி ரொம்ப பாவமா பார்த்துட்டு இருப்பாரு. பேசுறதுக்கு எப்படியோ ட்ரை பண்ணுவாரு. ஆனா அது நடக்கவே நடக்காது. அண்ட் அதுக்கப்புறமா எப்படியோ வெற்றி வந்து வெயிட் பண்ணி ஐஷு பின்னாடியே போயிட்டு கொஞ்சம் பேசணும். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். நம்ம வந்து திரும்ப பேசலாம் பழைய மாரின்ட்டு பின்னாடியே போறாரு. ஐஷு முடியாது அப்படின்ட்டு போறப்ப நம்ம விக்கி வந்துட்டாருங்க. எனக்கு அந்த இடத்துலலாம் செம்ம கடுப்பாயிருச்சு. விக்கி நடுவுல பூந்துட்டு அவ தான் பேசல அப்படின்னானா அவங்க பேச மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்றவெல்லாம் வச்சுக்காத. நெக்ஸ்ட் டைம்ல இந்த மாதிரி பொறுமையாலாம் நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாரு. அட கடவுளே! இவரால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. இப்படி வந்து அசால்ட்டா வந்து 2 பேரும் பிரிச்சிட்டாரே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டார்ட்டிங்ல காட்டுனது தான். அதாவது என்ன அப்படின்னா, இந்த கமிஷனர் ஒருத்தர் வந்து தேடிட்டு இருக்காரு தெரியுமா? அவரு கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, சிதம்பரம் மாதிரியே நான் ஒருத்தர பார்த்தேன். அதே ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்றாரு. நம்ம ரகு என்ன பண்ணுவாரு? நேரா போயிட்டு நெடுமாறன்ட்ட தான் அப்டேட் பண்ணுவாரு. ஏன் இவரு இவ்ளோ ஆர்வமா இருக்கிறாரு நெடுமாறன்ட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியல. அதுவும் வந்து குட் நியூஸ் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. குட் நியூஸ்ன்னு கேட்டோனே நெடுமாறனுக்கு ஐய்யய்யோ போச்சுடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிதம்பரம வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா. வீடியோ கால்ல வரப்போறாங்க. வா வந்து பக்கத்துல உட்காருன்னுலாம் வேற கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாரு. பட் அந்த வீடியோ கால்ல அந்த சஸ்பென்ஸ் அந்த இது ஸ்டார்ட் ஆகி தூரத்துல இருந்தே பாக்குறப்பவே சரி அது வேற யாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிட்ட போய் பார்த்தா அது வேற யாரோ. ஆனா அதை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம நெடுமாறன் செம ஹாப்பி ஆயிருவாரு. அப்பாடா எஸ்கேப் ஆயிட்டோன்னு. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறாரு. யாருக்கிட்ட கால் பண்றாரு அப்படின்னு கடைசியா தான் தெரியுது. அவர் வந்து ஒரு போலீஸ் கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு சிதம்பரம் அங்கதானே இருக்காரு அப்படின்னு கேட்டா, ஆமா அவர் இங்கே தான் இருக்கிறாரு. எங்க எனக்கு காட்டு அப்படின்றாங்க. இவரும் வீடியோ கால் பண்ணி போய் உள்ள வந்து ஒரு செல்ல படுத்திருக்கிறாரு. பார்த்தா அங்க வந்து சிதம்பரம் இருக்காருங்க. ஸோ இந்த நெடுமாறன் வந்து என்னத்தையோ பண்ணி இந்த சிதம்பரமை தூக்கி ஜெயில போட்டு எதையோ பண்ணி வச்சிருக்காரு. ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சிருக்க மட்டும் தெரியுது. நம்ம ரகு வந்து இதெல்லாம் தெரியாம போய் நெடுமாறன்ட்டே எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு அது பத்தாதுன்னு நம்ம சிதம்பரமை கண்டுபிடிச்சு திரும்ப இந்த ரெசார்ட்டுக்கே கொண்டு வரணும். அவன் பையன் பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறான் பாத்தியான்னு வேற பேசுவாரு. இதெல்லாம் கேட்டு இவர் சும்மாவா இருக்க போறோம். அடுத்த வாரம் கண்டிப்பா இவர் என்னத்தையாவது பண்ணுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இந்த வாரம் வந்து 4 எபிசோடையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஐஷு வந்து இப்போ வெற்றி கிட்ட பேசாம அவாய்ட் பண்றது வந்து ஓகேவா, இல்ல அவங்க வந்து பேசணுமா, எது கரெக்ட் எது தப்பு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.